இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாத தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே. கடந்த வாரங்களில் நாம் இந்த கற்றலில் குறைபாடு உள்ள அந்த குழந்தைகளை பற்றி நம்ம நிறையா பேசணும். நிறையா அதுவும் குறிப்பாக பெற்றோர்களை சார்ந்து ஆசிரியர்கள் சார்ந்து எழுகிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண்பதற்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆழமாக அதை பற்றி விவாதித்தோம், பேசணும். அந்த வகையில் நம்ம அறம் செய் நிகழ்ச்சியில் ஒரு புதிய முயற்சியாக அந்த குழந்தைகளுக்கான அந்த நேரடியாக அந்த களத்திலே போய் அப்படிப்பட்ட குழந்தைகளை எப்படி அடையாளப்படுத்துகிறாங்க, அந்த அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் என்னென்ன செயல்பாடுகளை அந்த குழந்தைகளை மேம்படுத்துகிறாங்க அப்படின்றத நிறைய படிநிலைகள் இருக்கிறதா நம்ம பார்த்தோம். அவர்கள் இடத்துலையே காக்னிட்டோ அகாடமி சார்ந்த அவங்க இடத்துலையே சார் அழகாக கூட்டிகிட்டு போய் அங்கே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இந்த வாரமும் தொடர்ந்து அடுத்தடுத்த நிலையில் என்னென்னலாம் அந்த செயல்பாடு இருக்கிறதுன்றத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நாம் போன வாரம் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாமா? நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா. Start with the capital, end with the full stop. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்பிள் இருக்குது, கீழே செரிஸ் இருக்குது. இந்த ஆர்டரில் இதை ரீட் பண்ணுக்கணும். பார்வை கோளாறு கிடையாது, இது பார்க்கும் விதத்தில் பிரச்சனை. 2 years முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். என்னென்னலாம் பேசணுன்றதை நம்ம திரும்பியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தொடர்ந்து இப்போ நம்ம நிறைய பேச போகிறோம். வாங்க. நான் வனிதா தேவராஜ். நான் இங்கிலீஷ் ரெமீடியல் தெரபிஸ்ட்டு. இங்கே குழந்தைங்க அங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்னிங் என்ரிச்மெண்ட் ஸ்கில்ஸில் பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு அசஸ்மெண்ட் முடித்து அவங்க பிளான் பண்ணி எங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ப்ரீ அசஸ்மெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். இதுதாங்க அந்த ப்ரீ அசஸ்மெண்ட்டு. ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங்காக அவங்க ஸ்கில்ஸோடது பண்ணியிருப்பாங்க, லேர்னிங் என்ரிச்மெண்ட் ஸ்கில்ஸோடது. எங்களது ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங்கோட ப்ரீ அசஸ்மெண்ட்டு. இது முடிஞ்சதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு எந்த பார்ட்டில் இருந்து எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 11 ஸ்டேஜஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த புக்ஸ் 11 ஸ்டேஜஸ் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் கம்பைல் பண்ணது வேறு சோர்ஸஸ்லேருந்து. இது எங்கேயுமே மார்க்கெட்டில் எல்லாம் அவைலபிளே கிடையாது. நாங்கள் சோர்ஸ் பண்ணி நாங்களாக போட்ட புக்கு இது எல்லாமே. இதில் புக்கை எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சவுண்டுக்கும் அந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்போம். அங்கே ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வவெல்ஸ் போயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த இன்ட்ரொடக்ஷன், இது எல்லாமே இன்ட்ரொடக்ஷன் சவுண்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். செகண்ட் அதை சேர்த்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேஜ் அங்கே இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டேஜ் 3ன்றது. அது முடித்ததுக்கப்புறமா கான்சனன்ட் பிளெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா ஸ்டேஜஸும் அடுத்தடுத்து ஸ்டேஜஸ்ஸு போகும். இதில் நிறைய குழந்தைங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸில் அந்த பிக்சர்ஸ் ஒட்டி அதை தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் லெட்டர்ஸ் கொடுத்து இதில் நம்ம சவுண்டு சொல்லுவோம். அந்த குழந்தை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும், எடுத்து வைக்கணும். நான் அப்படின்னு சொன்னேன்னா அந்த குழந்தை அந்த இஸ்ஸுங்கிற பிக்சரை நம்ம சொல்லாமல் சொல்லுவோம், இஸ்ஸுன்றதை எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி நம்ம டீச் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இந்த சார்ட்லாம் அதுக்கு தான் இருக்குது. ஏன்னா பி அண்ட் டி கன்ஃபியூஷனு, அப்புறம் எந்த இடத்துல சி போடணும், எந்த இடத்துல கே போடணும்லாம் தெரியாது. அதுக்காக தான் அந்த சார்ட்ஸ் எல்லாம் இங்கே ஒட்டியிருக்கோம். எல்லா சவுண்ட்ஸுமே இங்கேயே கவர் ஆகிடுற மாதிரி இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு லெட்டர் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் வராது. அவங்களுக்கு இதில் இந்த மாதிரி சாண்ட்ரேயில் இப்படி எழுதுகிற மாதிரி டீச் பண்ணுவோம். இந்த மாதிரி சவுண்ட்ஸு டீச் பண்ணிட்டு அதை அழிச்சிட்டு அடுத்த சவுண்டு டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏரில் எழுதுகிற மாதிரி டீச் பண்ணுவோம். இதெல்லாம் ஃபோனிக்ஸோடது. ப்ளஸ் அப்போவும் அந்த அப்புறம் நாங்கள் ஃபோனிக்ஸில் இந்த மாதிரி அந்த சவுண்டு சொல்லி அந்த குழந்தைய இந்த மாதிரி எழுதி கொடுத்துருவோம். அந்த குழந்தையே போய் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வரப்போ அந்த குழந்தைக்கு அந்த சவுண்டு இன்னுமே நல்லா உள்ளே போயிடும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு சில குழந்தைங்களுக்கு இங்கே ஒர்க் புக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனாலும் இதில் படித்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு சில டைம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் தனியாக இந்த மாதிரி எழுதி கொடுத்து அதை கலர் பண்ண வச்சு
இதில் ரீட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். பின்னாடி இந்த மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் சவுண்ட்ஸு, சிங்கிள் இது 3 letter பிளெண்டிங்கு இந்த மாதிரி வந்தது. கடைசியில் வர்றப்ப இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வேற ஃப்ரேசஸ், சென்டென்சஸ், ஸ்டோரிஸ் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதையே அந்த குழந்தை வந்து ரீட் பண்ணும். நிறைய ஸ்டோரிஸு இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் முடிக்கிறப்ப ஃபைனல் ஸ்டேஜ் வந்து எக்ஸப்ஷனல் சவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எந்த ரூல்லையும் வராததை அந்த குழந்தை வந்து படிக்கணும். அந்த மாதிரி அதுக்கு வந்து நிறைய ஸ்டோரிஸ் அதுக்காக நாங்கள் செலக்ட் பண்ணி எல்லாத்துலேருந்தும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சோம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது வந்து சவுண்டு மூலமாக இங்கிலீஷை நம்ம எப்படி கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வேர்ட்ஸாக ஆரம்பித்து சென்டென்ஸ், ஃப்ரேஸாக நம்ம படித்தோம். இப்போ வந்து செகண்ட் வந்து நம்ம வந்து சைட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது எப்படி அப்படின்னா சவுண்ட் அப்ளை பண்ணாமல் நம்ம வந்து அந்த லெட்டர்ஸை நம்ம சொல்ல வைப்போம். அந்த லெட்டர்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து அந்த வேர்டை ஃபார்ம் பண்ணி அந்த மெமரியில் கொண்டு போய் அந்த வேர்ட்ஸை இது பண்ணுவோம். சவுண்டே அப்ளை பண்ணாமல் நம்ம ஒர்க் பண்ண வைப்போம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக கொடுத்து இதுக்கு கலர் பண்ணி அந்த வேர்ட்ஸை அவங்க கற்றுக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா அரவுண்ட் 1100 வேர்ட்ஸ் இருக்குது. ஃபோனிக்ஸ் மாதிரியே தான் இதுவும் வந்து 11 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபோனிக்ஸும் சைட் வேர்ட்ஸும் சைமல்டேனியஸாக அந்த குழந்தைக்கு போகிறப்ப அந்த குழந்தையோட வொக்காபுலரி வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். அந்த குழந்தை இந்த மாதிரி கலர் அடித்து கற்றுக்க முடியல அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளாஸ்டிக் லெட்டர்ஸ் மூலமாக இப்போது இந்த மாதிரி எடுத்து வச்சு அந்த லெட்டர்ஸ் நிறைய நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுலேருந்து அந்த குழந்தை தொலாவி அந்த லெட்டர்ஸை எடுத்து வச்சு இது பண்ணுற மாதிரி வைக்கணும். அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து டீச் பண்ணுவோம். அதுவும் முடியலை, அதுக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுது அந்த குழந்தை அப்படின்னா நம்ம திரும்ப அந்த ஃபோனிக்ஸில் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே மெத்தட் தான். சாண்ட்ரே ஒன்று கொடுத்து அதில் வந்து அந்த குழந்தைய எழுத வச்சுருவோம். ஆட் அப்படின்னு சொல்லி எழுத வைப்போம். ஒரு 5 times இது பண்ணுவாங்க. இது முடிச்சுட்டு இதுக்கும் வரல அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏர் ரைட்டிங், அதாவது கண்ணை மூடிட்டு இப்படி எழுது, காற்றுல எழுது கண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து அந்த குழந்தை வந்து காற்றுல எழுதுவாங்க. அப்போ அந்த மெத்தடில் மேக்ஸிமம் வந்து அந்த குழந்தை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா இது முடிச்சுங்க அங்கே அந்த வால் இருக்குது, அந்த வாலில் கூப்பிட்டுட்டு போய் அந்த குழந்தைக்கு காட்டுவோம். எந்தெந்த வேர்ட்லாம் உனக்கு தெரியுது கண்ணு, இதெல்லாம் படித்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழந்தை வந்து அந்த பிக்சர் ஐடென்டிஃபை பண்ணி அந்த வேர்டை வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டேஜஸோடு பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங் அப்படிங்கிற பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனப்புறம் நம்ம வந்து ஃபைனல் அசஸ்மெண்ட்டுக்காக சார்கிட்ட ஃபஸ்ட்டே அசஸ்மெண்ட் முடித்து எங்களுக்கு வந்தாங்க இல்லைங்களா, ப்ரீ அசஸ்மெண்ட்டு எல்லாம் போச்சு. ஸோ இதெல்லாம் முடித்து ஃபைனலாக வந்து நாங்கள் போஸ்ட் அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று வைப்போம். அதாவது எல்லா பேக்கேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட் அந்த குழந்தையோட ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங் ஏஜ் எப்படி இருக்குது, கடைசியில் இந்த பேக்கேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ப்ரூஃப் எவிடன்ஸோடு நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. எங்களோட குழந்தைங்க அந்தந்த ஏஜுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிளேசஸில் ஒரு சில குழந்தைங்க எம்ப்ளாய்டாக இருக்காங்க, ஒரு சில குழந்தைங்க மேலே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேருந்து ஒரு 8th வரைக்கும் முடிச்சுட்டு 9th 10th வெளியே போகிற குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜ் கம்ப்ளீட் ஆகிறப்ப அந்த குழந்தை வந்து நார்மலாக மற்ற குழந்தைங்களோட லேர்ன் பண்ணுற அளவு ரெடி ஆயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே தெரப்பியெல்லாம் முடித்து சார்கிட்ட அசஸ்மெண்ட்டை அனுப்பி நம்ம அந்த இதை பார்த்துடுறோம். அதுக்கப்புறமா அந்த குழந்தையோட ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங் ஏஜ் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் வந்துடும். இப்போ வந்து இங்கே இங்கிலீஷ் பேக்கேஜ் பார்த்தீங்க. இது அப்புறமா வந்து தமிழோட ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங் பேக்கேஜ் வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. வணக்கம், எனது பெயர் சசிகலா ஆனந்தராஜ். நான் காக்னிட்டோ பள்ளியில் தமிழ் ரெமீடியல் தெரபிஸ்ட்டாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இவங்களுக்கு தமிழில் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நினைப்பீங்க நார்மல் ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு. கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு மேலே எங்கள் பிள்ளைகளை நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்களை வந்து அவனுக்கு வந்து நாங்கள் வரைஞ்சி கொடுத்துருவோம். அவன் வந்து கலர் பண்ணுறான். இதில் என்னெல்லாம் பெனிஃபிட் இதனால் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஒன்று அவன் கலர்ஸ் தெரிஞ்சுக்கிறான், ரெண்டாவது எழுத்துக்களோட வடிவங்களை தெரிஞ்சுக்கிறான். அப்படின்னா எப்படி தொடங்கணும் எப்படி முடிக்கணுங்கிறத வந்து அவன் கற்றுக்கிறான். அடுத்தது பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த எழுத்துக்கள் குறித்து இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். குறில் நெடில்ங்கிறத இதுலேயே நாங்கள் கற்றுக் கொடுத்துறோம். இப்போ அப்படிங்கிறது ஷார்ட் சவுண்டு, அது குறில். அப்படிங்கிறப்ப அது நெடில். இதுவே இங்கே நாங்கள் வந்து குறில் நெடில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவன் 5th 6th வந்து நாங்கள் பேசிக்லேயே அதை கொண்டு வந்துறப்ப அவனுக்கு 10th வரப்போ ஈஸியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடித்த பின்னாடி மெய் எழுத்துக்கள் போகிறோம். அதே தான் எப்படி நாங்கள் உயிரெழுத்து ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான் மெய் எழுத்துக்களை நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம். எழுதி கொடுத்த பின்னாடி அவனை கலர் பண்ண வைக்கிறோம். அவனுங்க வடிவம் தெரிஞ்சிடுறாங்க. இது முதல்ல முடித்த பின்னாடி அடுத்தது பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸ் வச்சு தான் நாங்கள் இங்கே டீச் பண்ணுறோம். உயிரெழுத்து மெய் எழுத்து முடித்த பின்னாடி பார்த்திங்கன்னா சவுண்டு. இப்போ எப்படி அவன் சவுண்டு கற்றுக்குறான் அப்படின்னா அவனுக்கு மெய் எழுத்துக்கள் தெரிஞ்சிடும். இந்த கார்டும் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய வச்சு நான் இங்கே எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இப்போ அவனுக்கு இன்னொன்று நாங்கள் டீச் பண்ணியிருப்போம். மெய் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா புள்ளி இருக்கும். அப்போ அவன் தெரிஞ்சுக்குவான் புள்ளி இருந்தாலே அது மெய் எழுத்துக்கள். இந்த மாதிரி ஒரு நார்மல் எழுத்தை கொடுத்து இதை வைக்கிறோம். இது என்ன டீச் பண்ணுக்கன்னு இம். இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களையும் உயிர்மெய் எழுத்துக்கள் கொடுக்குறப்ப அவன் மெய் எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிறான். இது முடித்த பின்னாடி இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டோரி தான், ஒரு 4 லைன் தான் இருக்கும். இதை தான் அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீடிங்கில் வருது. இது வந்து ரீடிங் ஃப்ளூயன்சிக்காக நாங்கள் தரோம். இது வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் எங்ககிட்ட ரீட் பண்ணி காமிப்பான். இப்போ பார்த்திங்கன்னா இது அவனுக்கு ஒன்று என்னென்னா இது ரீட் பண்ண ரொம்ப ஆசைப்படுறான். ஒன்று கலர்ஃபுல்லாக இருக்குது, ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த லெட்டர்ஸோட ஃபாண்ட் சைஸ்னால் அவனால் ஈஸியாக வந்து தயக்கம் இல்லாமல் படிக்க முடியுது. இல்லை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 85 ஸ்டோரிஸ் இருக்குது. இந்த 85 எல்லா குழந்தைகளும் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக படிக்க வைக்கிறோம். 85 முடித்தாதான் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு புக்லெட் மாதிரி நாங்கள் வச்சுருக்கிறோம். இந்த ஸ்டோரி எல்லாம் முடித்த பின்னாடி அடுத்தது தான் நாங்கள் லெவல் 2 போகிறோம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு 8 லெவல்ஸ் முடித்த உடனே அந்த குழந்தை பார்த்திங்கன்னா 15 or 16 ஏஜ் குரூப் வரப்போ நாங்கள் 10th போகிறோம். இப்போ 10th பார்த்திங்கன்னா நார்மல் குழந்தைகளுக்கு ஈக்குவலாக எங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒன்று பார்த்திங்கன்னா அவன் வந்து எங்களோட இப்போ நான் வந்து அனலைஸ் பண்ணுறப்ப எங்கள் குழந்தைங்க எதுலையெல்லாம் டெவலப் ஆகியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்பீச் சரளமாக பேசுகிறாங்க. நீங்கள் எந்த டாபிக் கொடுத்தாலும் அவனுங்களால பேச முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரீடிங் அழகாக ரீட் பண்ணுறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங், கண்டிப்பாக ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. ரெண்டாவது மெமரி, ஏன்னா நிறைய இங்கே தெரப்பி போகிறங்காட்டியும் அவன் பார்த்திங்கன்னா இங்கே தெரியாத வந்த பையன் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஸே கிட்டத்தட்ட ஒரு 1.5 பேஜுக்கு அவன் எழுதுகிற அளவுக்கு நாங்கள் கொண்டு வரோம். இதுக்கு என்னெல்லாம் நாங்கள் தமிழில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி தருவோம். ஒரு குழந்தைக்கு வந்து கற்பனை திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அவனால் ஒரு எஸ்ஸே ஆகட்டும் ஒரு ஓன் அவனால் எழுதுகிற அளவுக்கு கொண்டு வரோம். இதுதான் நாங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுற டீச்சிங். என் பேர் ஆர்கே மிதுன். விண்டுமில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண கரண்ட்டில் இந்த கரண்ட் எப்படி இருக்குன்னா விண்டுமில்லேருந்து எடுக்கிறது. இப்போ செஞ்சு காமி. இது காற்று மூலிமா கரண்ட் எடுக்கலாம். என் பேர் சைமன். நான் வந்து வால்கேனோ செஞ்சுருக்கேன். இது வந்து எப்படி இதாகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண காட்ட போகிறேன். இது வந்து வாட்டரில் வினிகருக்கு அப்புறம் ஈனோ பவுட்ரு போட்டேன். அப்படியே அது பொங்கி வந்துடுச்சு.
இப்போ எல்லாமே தெரப்பிக்கு தான் ஃபஸ்ட்டு உள்ளே வருவாங்க. ஆக்சுவலாக தெரப்பி மட்டுமே போக முடியாது நம்ம. ஸோ அவங்களுக்கு நாங்கள் மேக்ஸும் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அவங்க வெளியே போகிறப்போ மேக்ஸும் இருக்கணுங்கிற கோசம். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு மேக்ஸ் அவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்காது. ஸோ அதனால் இவங்களுக்கு நாங்கள் எனி ஸ்டாண்டர்ட் உள்ளே வந்தாலும், எதர் 7th ஸ்டாண்டர்ட் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் யார் வந்தாலும் நாங்கள் பேசிக்ஸ்லேருந்து தான் மேக்ஸ் போவோம். ஸோ அந்த குழந்தைங்க உள்ளே வரும்போதே அவங்களுக்கு நம்பர்ஸ் நேம்ஸ் தெரியாது, நம்பர்ஸ் வீக்ஸ் ஆஃப் த டேஸ் எதுவுமே தெரியாது. ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக் தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ பேசிக் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு கொண்டு வரணுங்கிறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டி பேஸில் தான் நாங்கள் மேக்ஸ் கொண்டு போவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி பேஸ் இந்த சென்ஸ் இந்த மாதிரி கீ மெத்தட்ஸ் இருக்கும், ஃபன் மேக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை. அப்புறம் நிறைய ஆல்பம்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்பம்ஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியும் உண்டாகும், அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண வைப்போம். ஸோ வில் யூஸ் தட் பிகாலா போர்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து அந்த ஃபன் மேக்ஸாக யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க. ஸோ மேக்ஸ் மேலே போர் அடிக்காமல் இருக்கிறக்கோசம் நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டி பேஸில் நாங்கள் இந்த மேக்ஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ தட் அந்த தெரப்பி போகிறக்குள்ளே நாங்கள் மேக்ஸையும் கவர் பண்ணுறதுனால எங்களுக்கு அந்த ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கும். அந்த ஷார்ட் டியூரேஷனில் அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாகவும் மேக்ஸ் புரியுறதுக்கோசம் நிறைய ஆக்டிவிட்டி பேஸில் தான் நாங்கள் மேக்ஸ் கொண்டு போகிறோம். வணக்கம், நான் பானுரேகா லக்ஷ்மணன். நான் காக்னிட்டோ அகாடமியோட கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். இங்கே உள்ளே வர்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் சாரோட ரூம்லேருந்து வெளியில் வர்றப்ப ரொம்ப கவலையாக வருவாங்க. தன்னை சார் வந்து ஒரு டிஸ்லெக்சிக் ஸ்டூடெண்ட்டு, கற்றல் குறைபாடு உள்ள குழந்தைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கவலையாக தான் என் முன்னாடி வந்து உட்காருவாங்க அட்மிஷனுக்கு. அப்போ நான் எவ்வளவோ தைரியம் சொல்லி, நிச்சயமாக உன்னாலையும் முடியும்ப்பா, இங்கே ஒரு 2 வருஷம் நீ உன்னோட ரெகுலர் ஸ்கூலை ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து எங்ககிட்ட இருந்தீங்கன்னா நிச்சயமாக மற்ற குழந்தைங்களுக்கு ஈக்குவலாக உங்களாலையும் ரீட் பண்ண முடியும், ஸ்பெல் பண்ண முடியும். திரும்ப நீங்கள் போய் நீங்கள் எந்த ஸ்கூல்லேருந்து வந்தீங்களோ அதே ஸ்கூலில் ரிட்டன் போய் நீங்கள் திரும்ப உங்களுடைய பழைய நண்பர்களோடு சேர்ந்து அதே பள்ளியில் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு தைரியத்தை கொடுத்து தான் இங்கே அட்மிஷன் உள்ளே கொண்டு வருவோம். அப்படி வந்த ஒரு குழந்தை தான் இந்த அருண்ங்கிற ஒரு குழந்தை. இவன் ஃபஸ்ட்டு நாள் என்கிட்ட வந்து உட்காந்தப்போ ரொம்ப கவலையாக இருந்தான். என்னை வந்து இப்படி சொல்லிட்டாரு சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்தான். அப்போ நான் நல்ல தைரியம் சொன்னேன், பார்த்துக்கலாம் கண்ணா அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்டில் வந்தான். அப்போ நாங்கள் உள்ளே வந்தப்போ அவனுக்கு நாங்கள் பண்ண அசஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா, இது சாரோட ரிப்போர்ட்டு. அவரோட ரீடிங், ஸ்பெல்லிங், ஏஜ் எல்லாம் வெறும் யூகேஜி லெவலில் இருந்திருக்கும். எங்களோட அசஸ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அல்ஃபபெட்ஸ் கூட தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு வந்து அல்ஃபபெட்ஸ் கூட தெரியாமல் வந்த ஒரு குழந்தை. இங்கிலீஷில் அல்ஃபபெட்ஸ் கூட இப்போ தெரியாது. 3 லெட்டர் வேர்ட்ஸை எந்த வேர்டையுமே அவங்களால ரீட் பண்ணவும் முடியல, கரெக்டாக ஸ்பெல் பண்ணவும் முடியல. இதுதான் நம்ம எங்ககிட்ட உள்ளே வந்தப்போ இருக்கிற எங்களோட கன்க்ளூஷன் ரிப்போர்ட். இப்போ இவர் வந்து நாங்கள் இப்போ தெரப்பி கம்ப்ளீட்டாக முடித்து இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இப்போ வெளியில் அனுப்புகிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி இவர் இப்போ இருக்கிற ஸ்டேஜை நீங்களே பார்க்கலாம். இங்கே இப்போ இது ரீட் பண்ணி பார்க்கலாம். Election of president. Every 4 years the American people vote for a person they want to be president. Their vote take place on first Tuesday in November. That is called election day. In order to vote, we must be American citizen. You also must be at least 18 years old. People who are running for president are called candidates. இந்த குழந்தை மாதிரியே தான் நாங்கள் கடந்து வந்த இந்த 11 வருஷத்தில் நிறைய குழந்தைகள் எங்ககிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக ரீடிங் ஸ்பெல்லிங்கை முடிச்சுட்டு திரும்பவும் போய் அவங்களுடைய நார்மல் லைஃப்பை வந்து லீட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய பழைய ஸ்கூல்லையே. நான் இதிலிருந்து சொல்ல வர்றது என்னென்னா, பெற்றோர்களுக்கு நான் மெயினாக சொல்ல வர்றது என்னென்னா, தயவு செய்து நீங்கள் உங்கள் ரெகுலர் ஸ்கூலில் 2 வருஷம் அந்த குழந்தைக்கு வீணாகுதுங்கிறத பெருசாக நினைக்காம எங்ககிட்ட கொண்டு வந்து விட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து நாங்கள் இந்த குழந்தை மாதிரியே சரி பண்ணி உங்கள் குழந்தையும் சரி பண்ணி நிச்சயமாக சாரோட ரிப்போர்ட் திரும்பவும் உங்களுக்கு போஸ்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டில் அந்த குழந்தைக்கு ஏஜுக்குரிய ரீடிங் ஸ்பெல்லிங்கை கொண்டு வந்துட்டு தான் இங்கேருந்து வெளியில் அனுப்புவோங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறோம். நீங்கள் தைரியமாக உங்கள் குழந்தைங்களை எங்ககிட்ட அனுப்புங்க. ரெகுலர் ஸ்கூலில் கிடைக்காத நிறைய விஷயங்கள் எங்கள் பள்ளியில் மூலமாக உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு டீச்சிங்கில் அவங்க கற்றுக்கிறதுனால எந்த மன அழுத்தமும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க குழந்தைங்க. அதனால் எல்லா பெற்றோர்களும் என்னை புரிஞ்சுக்கிட்டு
உங்கள் குழந்தைங்கள எங்கள் அகாடமின்னு இல்லை, இது மாதிரி எங்கே உலகம் முழுக்க எங்கே இந்த மாதிரி சிறப்பு பள்ளிகள் இருந்தாலும் தயங்காமல் கொண்டு போய் உங்கள் குழந்தைங்கள அங்கே ஒரு 2 வருஷம் விட்டு உங்கள் குழந்தைங்கள சரி பண்ணிக்க பாருங்கள். வணக்கம் சார். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்களே எங்களுடைய ரெமில் டீச்சிங்கில் ஒவ்வொரு ரூமாக போய் பார்த்தீங்க, ஒவ்வொரு டீச்சருக்கும் எத்தனை குழந்தைகளை வச்சு பார்த்தீங்க, எங்களுடைய இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷனல் ப்ரோக்ராம். ஸோ அது வந்து சாதாரணமாக நம்ம ரெகுலர் ஸ்கூலில் வச்சு டீச் பண்ண முடியாத குழந்தைங்கள தான் இங்கே வச்சு நம்ம கண்டிப்பாக சார். ரியலி இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே வந்து இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பார்ட் வந்து எவ்வளோ அழகாக அதை வந்து பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கும்பொழுது இதன் வழியாக இந்த நேயர்களுக்கு இது ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருக்கும். அப்பா இது வந்து ஒரு பெரிய என்னமோ ஒரு மனநோய் உள்ள குழந்தை, இது ஒரு மனநல காப்பத்துக்குள்ளே அனுப்புகிற மாதிரி அப்படிலாம் ஒரு மைண்ட் செட்டில் அழகாக இருக்குது. டெக்கரேட்டிவாக எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இல்லை அந்த குழந்தைங்க உள்ளே வந்தாலே எனக்கு தெரிஞ்சு பேசாமல் நார்மலாக இருக்கிற குழந்தை எல்லாத்தையுமே கொண்டு போய் உங்கள் ஸ்கூலில் விட்டுலாம் போல் இருக்குது. இது தட் மீன்ஸ் இந்த செட்டப்பில் நான் விடும்பொழுது அந்த குழந்தைங்க நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர்? ஆமாம், கண்டிப்பாக. நம்ம அந்த எல்டி டிஸ்லெக்ஸி அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பயப்படுறோம். பட் நம்ம டெக்னிக்கலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பிரெயினில் 3 ஏரியா இருக்குது. ஒரு ஏரியாங்கிறது ஆர்டிகுலேஷன், அது நம்ம வாயில் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க நீங்கள் என்ன கேட்டாலும் சூப்பராக வாயில் சொல்லுவாங்க. அதே நீங்கள் எழுத சொல்லும்போது தான் ப்ராப்ளம். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஏரியா வெர்னிக்ஸ் அண்ட் ப்ரோக்காஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஜாயினிங், வேர்டு ஜாயின் பண்ணி ஒரு வேர்டு ஃபார்மேட், அதுக்கு அடுத்தது தான் சென்டென்ஸ் ஃபார்மேட். ஸோ இந்த 2 ஏரியாங்கிறது நிறைய குழந்தைங்களுக்கு ஒன்று மிஸ்ஸிங், இல்லைன்னா யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கிறதுல தான் ப்ராப்ளம் டெக்னிக்கலி. ஸோ அவங்க இப்போ உங்களுக்கு நல்லா ரீட் பண்ணுறவங்களுக்கு 3 ஏரியா இருக்குது, இவங்களுக்கு ஒரே ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஒரு ஏரியாவில் இவங்க அதை புரிஞ்சு அவங்க ரீட் பண்ணி அவங்க காம்ப்ரிஹெண்ட் பண்ணி சொல்லணும். அதுதான் ப்ராப்ளம். அந்த இஷ்யூவை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஆஸ் அ பேரண்ட் அண்ட் டீச்சர், பாவம் இந்த குழந்தை அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். குழந்தை வேணும்னு பண்ணல, அந்த பர்டிகுலர் விஷயம் இல்லை, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு கை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வீல் ஃபைண்ட் சம் அதர் சப்போர்ட். அதே மாதிரி தான். பட் இது பிரெயினுக்குள்ளே இருக்கிறனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த கிட்டுக்கு அந்த ஒரு ஏரியா வச்சு அந்த ஆர்டிகுலேஷன் வச்சு தான் ஹேண்டில் பண்ணுது. அப்படின்னா பேசுகிறதுல சூப்பராக பண்ணிடுது. இந்த 2 ஏரியாவை நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது இவங்களோட டீம். அவ்வளோ எஃபர்ட் வேணும். ஸோ ஏதோ ஒரு 1 இயர் கேப் இருக்குது. இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை 6th ஸ்டாண்டர்ட் கேப் இருக்குதுன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஸ்கூல் செட்டப்பில் அவங்க பண்ணிக்கலாம். இல்லை 2 கிரேட் மேலே, ஸோ ஒரு 7th ஸ்டாண்டர்ட் கிட்டுங்கிறது ஒரு 4th ஸ்டாண்டர்டோ 3rd ஸ்டாண்டர்டோ 2nd ஸ்டாண்டர்ட் அந்த 2 கிரேட்ஸுக்கு மேலே லெவல் அப்படி இருக்கும் போது ஒரு ரெகுலர் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்கனால ஈவினிங் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுத்தாலும் பத்தாது. அந்த மாதிரி கிட்ஸுக்கு ஒரு ஃபுல் டைம் ரெமீடியல், தட் இஸ் இவங்க மாதிரி அகாடமியில் ஃபுல் டைம் மார்னிங் டு ஈவினிங். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்கிற மாதிரி 30 மாதம் கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பட் அட்லீஸ்ட் 12 to 24 months, அட்லீஸ்ட் 12 months வேணும் அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்கள லேகை க்ளோஸாக கொண்டு வரதுக்கு. ஒரு 1 இயர் லேக் வந்துருச்சுன்னா அவங்க ஸ்கூலும் இது 2மே சைட் பை சைடாக பண்ணிக்கலாம். பட் அந்த ஒரு 3-4 years லேக் இருக்கும்போது ஒரு ஃபுல் டைம் நீங்கள் ஒரு வருஷம்னு பார்க்காதீங்க, 1 வருஷம் வெளியே எடுத்து இங்கே மட்டும் விடுங்க. அவங்க குழந்தை சூப்பராக பண்ணும். அந்த 1 இயருக்காக என் குழந்தை சீட் போயிடும், ஊர் என்ன சொல்லும், யூனிஃபார்ம் போடாமல் போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சா அந்த குழந்தை கண்டிப்பாக 3 விஷயம் நடக்கும். ஒரு விஷயம், கண்டிப்பாக 10th முடிக்கும் போது படிக்க முடியாது, ஸ்க்ரைப் எடுத்துகிட்டு வரணும். அப்படி இல்லைனா குழந்தை ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லும், இல்லைனா குழந்தை டிப்ரெஷனுக்கு போயிடும், அதுக்கு அவன் மேலே தன்னம்பிக்கையே போயிடும். அதனால் தயவுசெய்து உங்கள் குழந்தையோட லைஃபோட ப்ளே பண்ணாதீங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கை பூரா அந்த குழந்தைங்கிறது தைரியத்தோடு இருக்கணும், ஸ்மைலோடு இருக்கணும். அதுதான் ஒரு தாயாக நான் கண்டிப்பாக என் குழந்தைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நீங்களும் கண்டிப்பாக பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ டாக்டர். ஒரு நீண்ட அழகான சரியான விளக்கமாக நான் இதை பார்க்குறேன். ஒரு மருத்துவர் அப்படின்றி தாண்டி ஒரு தாய் அப்படின்ற அந்த ஒரு பேஸில் நீங்கள் ஒரு அழகான ஒரு விஷயத்தை ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அன்பான நேயர்களே, மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பாக நாங்கள் இதை பார்க்குறோம். அதனால தான் இந்த எபிசோடை ரொம்ப வித்தியாசமாக உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இது எந்த அளவுக்கு தேவைப்படுகிற சூழல் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். காலப்போக்கில் இதை நம்ம மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற குழந்தைகளும் ஏதோ ஒரு வகையில் இந்த கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகள் தான். என் குழந்தை அப்படியே பெரிய அப்படின்லாம் நினைக்காதீங்க. சார் சொன்ன மாதிரி தான் வெர்பல் சைடு, அதாவது மொழி சார்ந்த குறைகளும் இருக்கும், அல்லது இயக்கம் சார்ந்த குறைகளும் இருக்கும், அவங்களுடைய வேலைகளில் ஏதோ குறைகள் இருக்கலாம். ஆனால் எந்த குழந்தையுமே முழுமையாக குறையுள்ள குழந்தைகள் கிடையாது.
எப்போன்னா மேடம் சொன்ன மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருடைய தாய் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த அந்த அவர் வந்து குறையாக சொல்லும்போது கூட அந்த தாய் எவ்வளோ ஒரு அழகான ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து இன்னைக்கு உலகம் இன்றைக்கும் நினைத்து பார்க்குற ஒரு மாபெரும் அறிவியல் ஒரு ஞானியாக அவரை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி தான் உங்கள் குழந்தைகளும் அப்படிப்பட்ட குழந்தைகள் தான். அவங்க ஞானிகள், ஒரு பெரிய விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு பெரிய பலம் வாய்ந்தவர்கள். அதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் தான். என் குழந்தை மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லை அப்படின்ற நிலையெல்லாம் மாறி, என் குழந்தைகிட்ட ஒரு விஷயம் இருக்குது, கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதுக்கு இது போன்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது, நம் சமூகத்தில் இப்படியான ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஒரு இடம் இருக்குது, இந்த மாதிரி இடம் இருக்குது, இப்படியான ஒரு தனி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. எனவே இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.